Hi students, I am Jones. நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.12 கொஸ்டின் நம்பர் 7ம் 8ம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா மியூசிக் இஸ் பீன் played into two opposite galleries with a certain group of people. அதாவது மியூசிக் வந்து ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்க கேலரியில் குறிப்பிட்ட அளவுள்ள ஆளுங்களால் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ரெண்டு கேலரி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கேலரி ஆஃப் எ குரூப் ஆஃப் 4 சிங்கர்ஸ். ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 சிங்கர்ஸும் இந்த செகண்ட் கேலரி 9 சிங்கர்ஸ். முதல் கேலரியில் 4 பேர், ரெண்டாவது கேலரியில் 9 பேர் இருக்காங்க. ஓகே, the two galleries are separated by the distance of 70 meter. ரெண்டு கேலரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? ஓகே, இப்போ ஒரு இடத்துல 4 பேர் இருக்காங்க, இன்னொரு இடத்துல 9 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சவுண்டு கம்மியாக இருக்கும். 9 பேர் இருக்க இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக சென்டரில் நின்னோன்னா ஒரு சைடு அதிகமான சவுண்டும் இன்னொரு சைடு கம்மியான சவுண்டும் இருக்கும். ஸோ அந்த இது அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறாரு. ரெண்டு சைடில் இருந்தும் வாய்ஸ் வந்து சேமாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறார். ஓகேங்களா, அப்படி நிற்கும்போது the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. அதாவது அந்த வாய்ஸ் இன்டென்சிட்டியோட ரேஷியோ வந்து அவர் நிற்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் பண்ணி அதனோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் கேலரி இங்கே, ஃபர்ஸ்ட் கேலரி இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 பர்சன், செகண்ட் கேலரியில் 9 பர்சன். ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் 70 மீட்டர். ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸு 70 மீட்டர். இப்போது ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து அந்த பர்சன் வந்து ஒரு எக்ஸ் மீட்டர் தள்ளி நிற்கிறார். இந்த இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து ஒரு எக்ஸ் மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. செகண்ட் கேலரியிலேருந்து பார்த்தோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 70 இல்லையா? ஸோ 70 மைனஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. 70 மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். ஓகேவா, given the ratio இங்கே பார்த்தீங்கன்னா given the ratio of sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. அதாவது அவர் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 9 சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்கே 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ரேஷியோ 9/4. ஓகேவா, 9/4. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஒரு எக்ஸ் மீட்டர் தள்ளி நிற்கிறாரு, இங்கேருந்து ஒரு 70 மைனஸ் எக்ஸ் மீட்டர் தள்ளி நிற்கிறாரு இல்லையா? அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் நிற்கிறாரு. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணலாம். 9/4 is equal to x square by இது a minus b the whole squareல இருக்கு. இங்கே a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. அப்போ என்ன ஆகும்? 70 minus x the whole square நம்பது 70 square minus 2 into 70 into x plus x square. 70 square 7 7s are 49. So 4900 minus 2 into 70 140x plus x square. So அப்போ இங்கே என்ன ஆகும்? $4,900 minus 140x plus x square. ஓகேவா,
இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். 9 into 4900 minus 140x plus x square is equal to 4x square வரும். is equal to 4x square. இப்போ இதை 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 into 4900 9 into 4900 so 4900 into 9 0 0 9 9s are 81 8 9 4s are 36 36 plus 8 44 so 44,100 வரும். 44,100 minus 140 into 9 0 4 9s are 36 3 1 9 is 9 9 plus 3 12 1260x plus 9 into x square 9x square இந்த plus 4x square உள்ள கொண்டு வந்தோம்னா minus 4x square ஆயிடும். so is equal to 0. இது சிம்பிளை பண்ணும்போது 9 minus 4 5x square minus 1260x plus 44100 is equal to 0. 44100 is equal to 0. இது எல்லாமே 5 ஆல டிவைட் பண்ணலாம். 5 ஆல் டிவைட் பண்ணா 1 5 is 5x square minus 2 5s are 10 remainder 2 26 5 5s are 25 remainder 1 10 2 5s are 10 x 252 plus இது 44100 டிவைட் பண்ணா first 44 5 ஆல் டிவைட் பண்ணா 8 5s are 40 remainder 4 41 8 5s are 40 2 5s are 10 0 அப்படி வந்துரும் 0. இப்போ இது லார்ஜர் நம்பரா இருக்கு. இது லார்ஜர் நம்பரா இருக்கு. நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது, இதை சிம்பிளி பண்ண முடியாதுன்றதால அது என்ன பண்றோம்னா ஃபார்முலா மெத்தட் கொண்டு போறோம். ஸோ ஃபார்முலா மெத்தட் கொண்டு போகும்பொழுது x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a என்றது formula. so இங்க a 1 b பாத்தீங்கன்னா minus 252 c constant பாத்தீங்கன்னா 8820 so அது substitute பண்ணனா minus of minus 252 plus or minus 252 the whole square minus 4 into a value 1 c value 8820 divided by 2 into 1. so minus into minus plus 252 plus or minus 252 the whole square 252 into 252 அதை multiply பண்ணி பார்த்தீங்கன்னா 63504 வரும். 63504 ஓகேங்களா. அடுத்தது 4 into 8820 அதனோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா minus 35280 divided by 2. so 252 plus or minus இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்றோம் 63504 minus 35280 subtract பண்ணும்போது 4 10ல 8 position 2 இது 2 5 13 13ல 5 position 8 இது 2. so இதை subtract பண்ணும்போது ஆன்சர் என்ன ஆகுதுன்னா square root of 28224 divided by 2 வரும். 28224 divided அது 28224 divided by 2. so இதனோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், லாங் டிவிஷன் மெத்தட்ல பண்ணுவோம். 28224 லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளும்போது இங்க 2 இருக்கு. so 2 குள்ள எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணலாம், 1 1 is 1 ரிமைண்டர் 1 இங்க மைனஸ் பண்ணா 1 அடுத்து டபுள் டிஜிட் கீழே கொண்டு வந்தோம்னா 82 182 ஆயிடும். இங்க என்ன இருக்கோ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் டபுள் ஆக்கும் 2. ஸோ இங்கே அடுத்து இங்கே என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா
இங்கே ரெண்டு இடத்துல என்ன நம்பர் போடலாம்னா 6 போடலாம். 6 6 are 36, 3 6 2s are 12, 12 plus 3 15. இப்போ வரவங்கன்னா இது 7 12 ஆயிடும். 6 2 next double digit 24. இந்த டேர்ம் டபுள் ஆகும். 6 டபுள் ஆகுனா 12, முன்னாடி 1 ஆட் பண்ணா 3. ஸோ லாஸ்ட்ல 4 முடியும் போது இங்க என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா 2 2s are 4, 8 8s are 64 வருது. ஸோ 4 முடியும்னா நம்ம இங்க 8 எடுத்துக்கிறோம். 8 8s are 64, remainder 6, 8 3s are 8 2s are 16, 16 plus 6 22, remainder 2, 8 3s are 24 plus 2 26, remainder 0. ஸோ நமக்கு இங்க என்ன வருது 168, 252 plus or minus 168 divided by 2. So therefore solution pathina x is equal to 252 plus 168 by 2. Another one, x is equal to 252 minus 168 by 2. இது ரெண்டு தான். plus 1 minus 1. plus பண்ணோம்னா 252 plus 168 பண்ணோம்னா ஆன்சர் 10, remainder 1 12, remainder 1 420 by 2. மைனஸ் வரும்போது 252 minus 168 வரவங்கன்னா இது 12, 12 minus 8 4. இங்கே 4ல 6 போகுது வரவங்கிறோம். இது 14 ஆகும். 14 minus 6 8, 84. ஸோ 84 by 2. ஸோ 420 divided by 2 ஆன்சர் 210. இங்கே 42. ஓகேங்களா? So the person stand at the distance of இங்கே வந்து 210 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 42 இருக்கு. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸே எத்தனை வருதுன்னா 70 மீட்டர்ஸ் தான். ரெண்டு ஸ்டேஜுக்கான டிஸ்டன்ஸ் 70 மீட்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன ஆயிடுச்சு 210 மீட்டர்ஸ்னு வந்துச்சு. ஸோ அது பாசிபிளா இல்லை. அப்போ எது பாசிபிள்? இது 42. இதுதான் 70 மீட்டர்ஸோட லெசர் தானே இருக்கு. ஸோ த பர்சன் stand at a distance if 42 meter from the second gallery. So second gallery ல இருந்து 42 meters தள்ளி நிக்கிறாரு. அப்போ first gallery ல இருந்து என்ன பண்ணுவாரு 70 minus 42 என்ன 28 மீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கேலரியில இருந்து 28 மீட்டர்ஸ் தள்ளி நிக்கிறாரு. செகண்ட் கேலரியில இருந்து 42 மீட்டர்ஸ் தள்ளி நிக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center leaving a gravel path all around the flower bed. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு. அதனோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அந்த ஸ்கொயர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர். அதாவது அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் பெட், அதாவது என்ன சொல்றது, பூக்கள் வச்ச மாதிரி ஒரு ரெடி பண்ணுறாங்க, கார்டன் ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? A square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. அதாவது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பெட் இருக்குது. அது சுற்றி பாத் கிராவல் கொட்டி நடந்து போகிறதுக்கான வழி வைக்கிறாங்க. The total cost of laying the flower bed and graveling the path at ₹3 and ₹4 per square meter respectively. அதாவது அந்த ஃப்ளவர் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹3 செலவாகுது ஸ்கொயர் மீட்டருக்கு. அந்த கிராவல் கொட்டி பாத்வே வழி கொண்டு போகிறதுக்கு ₹4 செலவாகுது. டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாயிருக்குன்னா ₹364. ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பாத். மொத்தமாக அவங்களுக்கு செலவாயிருக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ₹364. அப்படின்னா அந்த பாத்வேவோட அகலம் என்ன அப்படின்றது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா
given side A is equal to 10 meter. Okay, அந்த ஸ்கொயர் கார்டனோட சைடு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா, இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்வே இது உள்ளே தான் வந்து அந்த ஃப்ளவர் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ளவர் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போது இதனோட காஸ்ட் டோட்டலாக லெவலிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது அவுட்டர் ஸ்கொயருக்கான லென்த்து. இன்னர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்கொயரில் சைடு அது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். இன்னர் ஸ்கொயரோட சைடு எக்ஸ் மீட்டர்ஸ், இது எக்ஸ் மீட்டர், இது எக்ஸ் மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கொயருக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட். அதான் இன்னர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர். தென் ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள், அவுட்டர் ஸ்கொயர், அது பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடு 10 ஸ்கொயர்னு வரும். 10 ஸ்கொயர்னு வரும். 10 இன்ட்டு 10 100 மீட்டர் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் மீட்டர் ஸ்கொயர், இங்கே 100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதனோட டோட்டல் ஏரியா 100 மீட்டர் ஸ்கொயர். இது உள்ளே இருக்கிறதுக்கான ஏரியா எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ இந்த பாத்துக்கான ஏரியா கண்டுபிடிச்சாதான் நம்ம பாத்தோட வித் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து இந்த இன்னர் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுறோம். இன்னர் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஏரியா ஆஃப் கிராவல் பாத் is equal to outer rectangle, outer square area minus inner square area. Okay, இப்போ cost of leveling வந்துச்சு. இப்போ cost of leveling cost of graveling பார்க்கும்போது is equal to rupees 364. அப்போ என்ன ஆகுது, given cost of flower bed இந்த 364ன்றது ஃப்ளவர் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. அடுத்தது கிராவலிங்கான காஸ்ட்டு is equal to rupees 364. அப்போ டோட்டலா ஃப்ளவர் பெட்டோட ஏரியா என்ன, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது, 3 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட், அதை ஃப்ளவர் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 3x ஸ்கொயர். ட்ராவலிங்கான காஸ்ட் எவ்வளோ, ட்ராவலிங்கான காஸ்ட்டு 4 rupees. 4 கிராவலிங் பார்த்து ஏரியா பார்த்தீங்கன்னா 100 minus x ஸ்கொயர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆயிடுச்சு, 364. இப்போ 3x ஸ்கொயர் இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 into 100 400. 4 into minus x square minus 4x square is equal to 364. 3 minus 4, 3x square minus 4x square வந்து minus x square is equal to 364 plus 400 inside வரும்போது minus 400 ஆயிடும். அப்போ x square is equal to, so minus x square is equal to 364 minus 400. so minus x square is equal to இங்க என்ன ஆகுது, minus 36. minus minus cancel, ஓகேவா, minus minus cancel. அப்போ x square is equal to 36 வருது. x is equal to, so x square equal to 6 square வரும். so therefore x is equal to 6 meter. inner square ஓட length 6 meter.
அவுட்டர் ஸ்கொயரோட லென்த்து 10 மீட்டர். அப்போ பாத் என்ன ஆகுது? இன்னர் ஸ்கொயரோட லென்த்து 6, அவுட்டர் ஸ்கொயரோட லென்த்து 10. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 minus 6 என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். 4ல் நமக்கு ரெண்டு சைடும் பார்த்து வருதுன்னா இதில் ஹாஃப் பாதியாக பிரிக்கணும். இங்கே 2, இங்கே 2. ஓகேவா? இங்கே 2, இங்கே 2 பிரிக்கணும். ஸோ வித் ஆஃப் த ட்ராவல் பாத் is equal to outer square side minus inner square side divided by 2. outer square side ஓட சைடில் வந்து இன்னர் ஸ்கொயரோட சைடை மைனஸ் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ண, ஏன்னா ரெண்டு சைடுமே நமக்கு பார்த்து வருதுன்றதால. அப்படி பண்ணும்போது 10 minus 6 4/2 ஆன்சர் 2 மீட்டர்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு.